வணக்கங்க. 16/6/2025 மதியம் 2:30 விற்பனை பதிவில் 7 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க. பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லையும் மேப்லையும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் நேரில் வந்து மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க. ஒவ்வொரு பதிவுமே 2 நிமிட பதிவு தாங்க. அந்த 2 நிமிஷத்தில் மாடு கண்ணை பற்றின முழுமையான விளக்கம் நம்ம சொல்லிடுறோம். வாங்குறவங்க பதிவுக்கான விளக்கத்தையும் முழுமையாக கேட்டுட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்குறதுங்க. இரண்டாவது ஈத்துங்க, 6 பல்லுங்க, 9 மாதம் சினைங்க, கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. பெருங்கூட்டு காங்கேயம் மயிலை மாடுங்க. பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் 2 சாயங்காலம் 2 கறந்துட்டு கண்ணுக்கு விடலாமுங்க. பால் அதாவதுங்க கன்று போடுறதுக்கு இன்னும் 10 நாள் டைம் இருக்குதுங்க. கன்று போட்டால் 4 காம்பில் பால் வரலைனாலோ பாலுக்கு நிற்கலினாலோ ஆண்கள் பெண்கள் பிடிக்க முடியலனாலோ கண்டிப்பாக வேறு மாடு மாற்றி கொடுக்கலாமுங்க. இரண்டாவது ஈத்து 6 பல்லு, 9 மாதம் சினை, கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. 10 நாளில் கன்று போட்டுருங்க. பாலோட அளவீடு காலையில் 2 சாயங்காலம் 2 கறக்குங்க. நல்ல குணவனமான மாடு, பல்லு பாக்கியில் இருக்குதுங்க. இளம்பொருளான மாடு 2ஆம் ஈத்தில் நல்ல பெருவெட்டு, கால் அணைக்காமல் வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. இந்த இரண்டாவது ஈத்து சினை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 52,000 ரூபாய்ங்க. காங்கேய மாட்டினுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க. அதே சமயம் நிறைய நண்பர்கள் மாடுகள் கேட்குறாங்க. நல்ல மாடுகள் வந்து ஒரு 40,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாய்க்குள்ளே பால் மாடு காங்கேய மாடு வேணும்னு தான் நிறைய கேட்குறாங்க. ஆனால் மாடுகளே வாங்குறதுக்கு எண்ணிக்கையே இல்லைங்க. ஒரு 10 நாளைக்கு நம்ம வந்து தொடர்ந்து சுற்றினா கூட ஒரு 10 மாடு தான் வாங்க முடியுங்க. முதல்ல ஒரு 10 நாளைக்கு நம்ம வந்து வெளியே போய் மாடு வாங்க போனால் ஒரு நாளைக்கு 10 மாடு வாங்கின காலம் போய் 10 டெய்லி ஒரு மாடு கூட வாங்க முடியாத சூழல் கூட இன்றைக்கி வந்துடுச்சுங்க. நல்ல மாடுங்க, பல்லு பாக்கியில் இருக்குது, 2ஆம் ஈத்தில் இருக்குது, நல்ல மடியால் சுத்தத்தில் இருக்குது. காங்கைங்கன்னு போடும், 4 காம்பில் பால் வரும், பாலுக்கு நிற்கும். விலை 52,000 ரூபாய்ங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க சின்ன குட்டை மாடுங்க. மாட்டினுடைய உயரமே வந்து பார்த்திங்கன்னா 3 அடி உயரம் தான் இருக்குங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. ஈத்து வந்து பார்த்திங்கன்னா 3ஆவது ஈத்துங்க. உயரம் வந்து 3 அடி, கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு 4 லிட்டர் பால் கறக்குங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் குட்டையும் உம்பளச்சேரியும் கிராஸுங்க. தஞ்சாவூர் குட்டையும் உம்பளச்சேரியும் கிராஸுங்க. மாட்டினுடைய உயரம் 3 அடி, ஈத்து 3ஆம் ஈத்து, கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். பாலோட அளவீடு காலையில் 2 சாயங்காலம் 2 கறக்குங்க. இன்னும் கன்று போடுறதுக்கு 10 நாள் டைம் இருக்குதுங்க. மடிக்கூச்சம் உடல் கூச்சம் கிடையாது. எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம். ஒரு குட்டை மாடு ஒரு நாளைக்கு 4 லிட்டர் பாலில் லோ பட்ஜெட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம். நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கலாம், வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க. இந்த குட்டை மாடு விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 26,000 ரூபாய்ங்க. பால் தேவைக்காக குட்டை மாடு தேடிட்டு இருக்கவங்களில் இந்த மாடு தெளிவான மாடுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3ஆவது ஈத்து ராத்தி மாடுங்க. 9 மாதம் சினைங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு 8 to 10 லிட்டர் பால் கறக்குங்க. நல்ல குணமான மாடு, எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாமுங்க. ஈத்து 3ஆம் ஈத்து, சினை 9 மாதம், கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். பாலோட அளவீடு 8 to 10 லிட்டர் பால் இருக்குதுங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க. ரொம்ப சாதுவான மாடு, ராத்தி ப்ரீடுங்க. 3ஆவது ஈத்தில் இருக்குதுங்க. பால் தேவைக்காக நாட்டு மாடு தேடிட்டு இருக்கிறவங்க வட இந்திய மாட்டில் நல்ல கறவை திறன் இருக்கிற மாடாக வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். கன்று போட்டால் 4 காம்பில் பால் வர்றதுக்குங்க, பாலுக்கு நிற்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு, ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு உத்தரவாதம் உண்டுங்க. ஈத்து 3ஆம் ஈத்து, சினை 9 மாதம், கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். 8லிருந்து 10 லிட்டர் பால் ஒரு நாளைக்கு கறக்கும்.
கன்று போடுறதுக்கு இன்னும் 10 நாள் டைம் இருக்குதுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 56,000 ரூபாய்ங்க. ஏன்னா இன்றைக்கி பால் தான் ரொம்ப பிரதானம். நிறைய நண்பர்கள் வந்து பால் அதிகமாக இருக்கணும், விலை குறைவாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. சில பேர் வந்து ப்ரீடு குவாலிட்டியில் எதிர்பார்ப்பாங்க. சில பேர் வந்து வட இந்தியாவிலேயே இருந்த மாடாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஒவ்வொருத்தருடைய தேவை ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. நம்மளால் முடிந்த வரைக்கும் நல்ல மாடுகளை செக் பண்ணி பார்த்து வாங்கிட்டு வர்றோங்க. புறமடி அருமையான மடிங்க. மாட்டினுடைய உரிமையாளர் சொன்னது ஒரு நாளைக்கு 10லேருந்து 12 லிட்டர் கறக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம 8 to 10 தான் சொல்கிறோம். ஈத்து 3ஆம் ஈத்து, சினை 9 மாதம். நல்ல குணம்ங்க. இன்று தான் வண்டியில் வந்து இறங்குச்சுங்க. இறங்கினோனையுமே வீடியோவாக எடுக்கிறதுனால மாடு வந்து கொஞ்சம் வாடலாக இருக்குதுங்க. பெரும்பாலும் வண்டியில் வந்ததுன்னா அந்த அன்றைக்கி நம்ம மாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரத்தீவனம், வைக்கோல், சோளத்தட்டு நம்ம கொடுப்போம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை ஒரு 1/2 கிலோலேருந்து 1 கிலோ கலந்து ஒரு வெதுவெதுப்பான தண்ணி 8 to 10 லிட்டர் அதுக்குள்ளே கொஞ்சமாக தவிடு போட்டு வைப்போமுங்க. எதுக்குன்னா நாட்டு சர்க்கரை குடிக்கிறது வந்து உடல் சோர்வை நீக்கக்கூடியது. கால்சியம் குறைபாடு ஏதாவது இருக்குது, இல்லை மாடு வந்து டீஹைட்ரேட் ஆகிருக்குது, இது எல்லாத்தையும் சரி செய்கிறது நாட்டு சர்க்கரை வந்து அவ்வளோ ஒரு சிறப்புங்க. நாட்டு சர்க்கரை வந்து முடிந்த வரைக்கும் ஹைட்ரோஸும் சல்ஃபரும் போடாத இயற்கை வழி நாட்டு சர்க்கரையாக இருந்தால் இன்னும் சிறப்புங்க. ஒரு நாளுக்கு அப்புறம் மாடு நல்லா பக்குவமாக இருக்குதுன்னா நம்ம எப்படி வேணாலும் தீவனங்களை கொடுத்துக்கலாமுங்க. அதாவது அடர் தீவனம் கம்மியாகும். வரத்தீவனத்தில் பசுந்தீவனம் கொடுக்கலாம், வைக்கோல் கொடுக்கலாம், சோளத்தட்டு கொடுக்கலாம். அடர் தீவனம் அதாவது மடி சொரப்பு ஏறாத மாதிரியான அடர் தீவனமாக பார்த்து கொடுக்கணுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 10 நாள் ஆன மயிலை கிடாரி கண்ணுங்க. நல்ல குவாலிட்டியான மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க. கயிறு போட்டு அதிக பழக்கம் இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கயிறு போட்டிருக்கறனால கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் இழுத்த மாதிரி இருக்குதுங்க. நல்ல தெளிவான காங்கை மாட்டுக்கு பிறந்த தரமான ஒரு மயிலை கிடாரி கண்ணு. வயது 10 நாட்கள். உங்களிடம் கலப்பின மாடோ நாட்டு மாடோ இருக்குது, வேறு மாட்டில் பால் ஊட்ட வச்சு வளர்க்க முடியும், ஒரு 3 மாதத்துக்கு வந்து பால் தேவைக்கு அதாவது வீட்டில் இருக்கிற பால் வந்து மிச்சமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு காங்கைங்கண்ணை வளர்க்கணும்னா தாராளமாக வளர்க்கலாம். விற்பனை விலை 6,000 ரூபாய்ங்க. ஏன்னா இந்த மாதிரியான லோ பட்ஜெட் கன்றுகள், இளம் கன்றுகள் அதிகமாக விற்பனைக்கு வர்றதில்லைங்க. நம்ம நிறைய கன்றுகளை எடுத்து விற்பனைக்காக கொடுக்குறோம். அதாவது சில மாடுகள் விவசாயி விற்கிற விலைக்கும் சந்தையில் விற்கிற விலைக்கும் வித்தியாசம் இருந்தது அப்படின்னா அவங்க நேரடியாக கொண்டு போய் அங்கே விற்றுறாங்க. அது மாடுகள் தெரிஞ்சோ தெரியாமலோ சில மாடுகள் அடிமாடுகளாகவும் போயிடுதுங்க. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கன்றுகள் எங்கே இருந்தாலும், நாட்டு கன்றுகள் எந்த சந்தையில் இருந்தாலும் நிறைய இடங்களில் சொல்லி வச்சுருக்குறோம். உடனடியாக நம்ம வந்து எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்கிறோம். நம்ம நேரில் பார்த்தாலும் எந்த சின்ன கண்ணாக இருந்தாலும் விடுறது இல்லைங்க. அது அவங்க விலை 1000-2000 சேர்த்து சொன்னாலும் நம்ம வாங்கிட்டு வந்துடுறோங்க. அதனால தான் இளம் கன்றுகள் ஸ்டாண்டர்டாக 5 to 6,000 ரூபாய்க்கு கொடுக்கறதுக்கான காரணம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சந்தையிலேருந்து ஒவ்வொரு இடங்கள்லேருந்து வர்றதுனால நம்ம சொல்கிறோங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க முதல் ஈத்துங்க. பல் போடாத காங்கேயம் செவலை கிடாரிங்க. 8 மாதம் சினைங்க. நல்ல குணம். மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. கொஞ்சம் உடசல் அப்படிங்கிறத தவிர ஒன்றும் குறை எதுவும் இல்லைங்க. நல்ல பெரும் மாடுக்கு பிறந்த கிடாரிங்க. விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 31,000 ரூபாய்ங்க. லோ பட்ஜெட்டில் ஒரு காங்கேயத்தில் செவலை வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். சினைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோங்க. ஈத்து முதல் ஈத்து, சினை 8 மாதம். விற்பனை விலை 31,000. காலை மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. நல்ல தரமான கிடாரி, யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். நல்ல நெட்டு நீளத்தில் இருக்குதுங்க. நாளைக்கு மாடானாலும் நல்ல பெரும் மாடாக வந்து சேருங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க இரண்டாவது ஈத்து குட்டை மாடுங்க. 5 நாள் ஆன குட்டை காளை கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் கால் அணைக்காமல் கறந்துக்கலாமுங்க. நல்ல கறவை திறன் இருக்கக்கூடிய மாடுங்க. பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் 3, சாயங்காலம் 2, ஒரு 5 லிட்டர் பால் பீச்சிக்கலாமுங்க. மாடு குட்டை மாடு தானுங்க.
ஈத்து 2ஆம் ஈத்துங்க. பல்லு கடைமுளைப்பு, கண்ணு காலக்கண்ணு, 5 நாள் ஆகுது. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், யார் வேணாலும் கறந்துக்கலாம். மாடு இப்போ தான் வண்டியில் வந்து இறங்குச்சு, இறங்கணுமே நம்ம கறக்குறோமுங்க. மாடு ஏதாவது பதட்டப்படுறது, ஆட்களை திரும்பி பார்க்குறது, அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும். கண்ணுமே இன்னும் தொப்புலே விழுகலிங்க, இளம் கண்ணு. மாடு இளம் மாடு, கறவைக்கு அவ்வளோ ஒரு ஒழுக்கம். பூங்காம்புங்க. கறவை திறன் வந்து 3+2 ஒரு 5 லிட்டர் வரைக்கும் கறக்கக்கூடிய மாடுங்க. குட்டை மாடு வேணும், நல்ல கறவை திறனோடு இருக்கிற மாடா, கால் அணைக்காத மாடா, ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். பால் வந்து நல்லா டைட்டாக இருக்குதுங்க, எறும்பால் கீக்குள்ளாக இருக்குதுங்க. எல்லாத்துக்கும் பிரதானம் பால் தானுங்க. அது வந்து நாட்டு மாட்டு பால் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. காரணம், குழந்தைகளுக்கு செரிமானம் வந்து ரொம்ப எளிதில் ஆகும். பால் குடித்தா உடனே கொஞ்சம் நேரத்தில் வந்து அவங்க விளையாண்டாங்க, இதை பண்ணாங்கன்னா உடனடியாக மீண்டும் பசிக்குங்க. அதனால தான் நாட்டு மாட்டு பால் வந்து சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அதை நாட்டு மாட்டு பாலை எடுத்துக்கிறதுனால ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வர்றது இல்லைங்க. ஆண் குழந்தைங்களாக இருந்தால் ஹைப்பர் ஆக்டிவாகவோ ஹைப்போ ஆக்டிவாகவோ, அதாவது ரொம்ப சுறுசுறுப்பாகவோ ரொம்ப மந்த நிலை இல்லாமல் இயல்பாக இருக்கிறதுக்கும், பெண் குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா சரியான வயதில் அவங்க ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து நாட்டு மாட்டு பால் எடுத்துக்கிறதும் ஒரு அவசியமான ஒன்றுங்க. அதற்காகவும் நாட்டு மாட்டு பாலை டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி விவரம் தெரிஞ்சவங்க லிட்டர் 100 ரூபாய்னாலும் 150 ரூபாய்னாலும் வாங்கி டவுனில் குடிக்கிறாங்க. விழிப்புணர்வு இல்லாத இடத்துல கிராமங்களில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு வளர்க்குறாங்க. நம்மளால் வளர்க்க முடியும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு மாடாவது வச்சு குழந்தைகளுக்கு நாட்டு மாட்டு பாலை நம்மளே கறந்து கொடுக்கறத ஒரு முன்னிலைப்படுத்தினோம்னா குழந்தைகளுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்குங்க. இந்த தரமான குட்டை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 41,000 ரூபாய்ங்க. ஏன்னா பால் வந்து 3+2 5 லிட்டர் வரை கறக்குதுங்க. குணத்தில் அவ்வளோ ஒரு தங்கமான மாடுங்க. யார் வேணாலும் பிடிச்சி யார் வேணாலும் கறந்துக்கிற அளவுக்கு ரொம்ப சாதுவாக இருக்குதுங்க. நேரில் வந்து பார்க்குறவங்க 2 நேரம் வந்து பீச்சு பார்த்து கூட கொண்டு போய்க்கலாமுங்க.
அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க காங்கை மாடு தானுங்க, 3வது ஈத்துங்க. அது எல்லா மாடுகளுக்கும் முகரை போடுறதுனால இதுக்கும் அதே மாதிரி முகரை போட்டு வீட்டில் போட்டாச்சுங்க. காங்கை மாடு மூக்கு அரியில் 3ஆம் ஈத்து, கண் வந்து மயில கண் காலக்கண்ணு, கண் போட்டு 5 நாள் ஆகுதுங்க. கறவைக்கு கால் அணைக்காமல் பால் கறந்துக்கலாம். மாடு கண் ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க. 3வது ஈத்து மயிலை மாடு 5 நாள் ஆன மயிலை காலை கன்றுடன் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம். பாலோட அளவீடு காலையில் 2 சாயங்காலம் 2 கறந்துட்டு கண்ணுக்கு விடுற அளவுக்கு பால் இருக்கும். நல்ல குணமான மாடுங்க. முதல் முறை வாங்கணும், காங்கை மாடு தான் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற தெளிவான மாடு. நேரில் வந்து பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க 2 நேரம் பீச்சு பார்த்து கூட வாங்கிக்கலாமுங்க. கொம்பு கட்டி நம்ம வந்து கொம்பில் போட்டோம்னா பார்த்தா காங்கை மாடு மாதிரி தெரியுங்க. நம்ம முகரை வந்து போட்டிருக்கிறோம், எல்லா மாட்டுக்கு போடுறதுனால அதே மாதிரி போட்டாச்சுங்க. மூக்கு அரியலை, அதுக்காக நிறைய பேர் கேட்பாங்க எதுக்கு முகரை போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு. மூக்கு அரிஞ்சிருக்கான்ட்டு மூக்கு அரியலைங்க. கண் அருமையான கண் காலக்கண்ணோடு இருக்குது. கால் அணைக்காமல் கறந்துக்கலாமுங்க. பால் தேவைக்காக காங்கை மாடு தேடுறவங்க கால் அணைக்காத மாடாக ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி வேலைக்கு 2 லிட்டர் பாலுக்கு குறைவில்லாத மாடாக வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 45,000 ரூபாய்ங்க. நேரில் வந்தாலும் சரி, வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிக்கிட்டா போதுங்க. இன்றைக்கி பாலுக்காக நாட்டு மாடு தான் எல்லோரும் வாங்குகிறாங்க. ஆனால் விலையில் இருக்கணும், கால் அணைக்காமல் இருக்கணும், பெண்கள் பிடிக்கணும், பெண்கள் கறக்கணும், வேலைக்கு 2 லிட்டர் குறையக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம். மறக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் யூடியூப்பில் பார்த்தாலும் ஃபேஸ்புக்கில் பார்த்தாலும் நம்மளுடைய சேனலையும் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிங்க, வணக்கம்ங்க.